வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஸ்பெஷல் வடகறி செய்ய போகிறோம். வடகறினாலே சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கிற மாரி ஹோட்டல் தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரியான வடகறி சுவையாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வடகறி செய்யறதுக்கு முதல்ல நம்ம வடையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல 1 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஊறும் போதே 2 காஞ்ச மிளகாவும் அதிலேயே போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காஞ்ச மிளகா ஊற வச்சிங்கன்னா மிக்சியில் அரைக்கும் போது காஞ்ச மிளகா நல்ல மைய அரையும். வடை மாவு செய்ய 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவலை போட்டு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் வடை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வடை மாவை இந்த மாதிரி பகோடா போடுற மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. வடை செய்ய ஆரம்பிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதனால் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடை நல்லா பாதியாக வெந்த அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. வடை நல்லா செவந்து முறுமுறுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வெந்திருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா வெந்து நல்லா நிறம் மாறி வருது. அதனால் நான் இப்போ எடுத்துடுறேன். இதே மாதிரியே நீங்கள் மிச்சம் இருக்கிற மாவையும் பகோடாவாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடகறி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வாசனை பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்குனதை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், கலருக்காக 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. அடி பிடிச்சிடாம இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு. மசாலாவும் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1லேருந்து 1.5 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பகோடாவை நல்லா உடச்சி உதிரியாக்கி இதில் சேர்த்துக்கோங்க.
பகோடா சேர்ந்து நல்லா கலந்து விட்டதும் ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வடகறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வடை சேர்த்ததும் வடகறி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்கள் வடகறி ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்கள் வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இதை இட்லி, தோசை, ஆப்பம் இல்லைன்னா இடியாப்பத்தோடு சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.